உணவை வீணடிக்காதீர். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சூப்பரான குழம்பு சாதம் இதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இந்த கொள்ளு துவையல் போட்டு நீங்கள் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். இந்த கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு துவையல் அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு நல்லது, அவ்வளோ ஹெல்த்தானது. இந்த கொள்ளு துவையல் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 50 கிராம் நல்ல கொள்ளாக எடுத்துங்க. இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு மாதிரியே அதுக்குள்ளே கல்லுகள் கிடக்கும், அதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும். இந்த கல்லெல்லாம் இந்த மாதிரி சுத்தமாக பொறுக்கி எடுத்துருங்க. இது துவையல் அரைச்சி சாப்பிடும்போது அப்படியே நர நரன்னு இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா ஒரு நல்ல மாதிரியாக இருக்காது. அதனால் இந்த கல்லெல்லாம் பொறுக்கிட்டு சுத்தம் பண்ணி இந்த கொள்ளை எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 50 கிராம் கொள்ளு எடுத்து வச்சுக்கிறோம். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும். இது இந்த மாதிரி கொள்ளு எடுத்து வச்ச பிறகு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. அது கூட அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டாக எடுத்துங்க. பூண்டு அதுபோல் பூண்டு வந்து ஒரு கண்டு பூண்டு அப்படியே எடுத்துக்கணும். புளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலந்த பழம் சைஸ் அளவு எடுத்துக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா 10 காய்ந்த மிளகாய், வரமிளகாய் காம்பு நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். அதோட கருவேப்பிலை, இளங்கருவேப்பிலையை 2 கொத்து, தேங்காயை வந்து இந்த கொட்டாச்செல்லாம் விழுந்துடாத அளவுக்கு சுத்தமாக அழகாக பார்த்திங்கன்னா துருவி எடுத்துங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு இரும்பு கடாயை வந்து வச்சுருங்க, இல்லை மண் சட்டியாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த கடாய் சூடு வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். இதுக்கு வந்து வேறு எண்ணெய் எந்த ஆயிலும் சேர்க்கக்கூடாது, நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே இந்த 10 காய்ந்த மிளகாயும் போட்டு நல்லா வறுக்கணும். காய்ந்த மிளகாய் முன்னாடி போட்டு இது வறுங்க. இது வறுக்கும்போது இது கொஞ்சம் ஒரு அரைப்பதம் வறுத்தா போதும். இது பார்த்திங்கன்னா வறுக்கும்போது இந்த காய்ந்த மிளகாய் எண்ணெய் தெறிக்கும், பட்டு பட்டுன்னு வெடிக்கும், அதனால் கவனமாக செய்யணும். இப்போ அரைப்பதத்துக்கு அந்த காய்ந்த மிளகாய் வறுத்த பிறகு நம்ம கொள்ளை சேர்த்துக்கிறோம். கொள்ளை சேர்த்து நல்லா அந்த கொள்ளையும் வறுத்து விடணும். இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுக்கணும். இந்த கொள்ளு வறுக்கிறதுக்கு நம்ம வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இரும்பு கடாய்ங்கனால அந்த சூடு நல்லா இருக்கும், அப்படியே பார்த்திங்கன்னா ததன்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த கொள்ளுங்க வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும். மற்ற இதெல்லாம் சேர்த்து அதோடு வறுக்கும்போது இந்த கொள்ளும் ஈவனாக அந்த பதத்துக்கு வறுத்து வந்துடும், வறுபட்டு வந்துடும். அதனால் நம்ம மீடியமாக வச்சு இந்த மாதிரி கொள்ளை இளம் தீயில் வச்சு வறுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இது நல்லா எண்ணெயில் தான் இது வறுபடணும். நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். வேறு எந்த எண்ணெய் சேர்த்திங்கனாலும் அந்த வாசம் அந்த டேஸ்ட்டு வரவே வராது. இப்போ இந்த மிளகாயும் கொள்ளும் நல்லா வறுபட்டிருக்கும். இது ஒரு அரைப்பதம் வறுபட்டோன்னே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த இலந்த பழம் அளவுக்கு அந்த இலந்த பழம் அளவுக்கு புளி, அதோட சின்ன சின்னதாக இந்த இங்கே தோல் சீவி அதையும் சேர்த்து நல்லா திரும்பவும் வறுக்கணும். இது வந்து இந்த துவையல் வந்து வறுக்க வறுக்க அருமையாக நல்லா டேஸ்ட்டாக கமகமன்னு மனம் அப்படி இருக்கும். வறுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட இந்த ஒரு கண்டு பூண்டை நல்லா உதுத்து தோல் நீக்கக்கூடாது, மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடாமல் அப்படியே போட்டுருங்க. அந்த பூண்டை அப்படியே போட்டு நல்லா வறுக்கணும். இந்த பூண்டும் அதோட சேர்ந்து வறுபடணும். அது கூட துருவின தேங்காய் சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கொள்ளு வந்து நல்லா செவந்து வந்துடும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஈவனாக வறுபடும் போது அந்த கொள்ளு சரியான பதத்துக்கு வறுபட்டு வந்துடும். இந்த மிளகாயும் அதோடு சேர்ந்து கரெக்டாக வறுபட்டு வந்துடும். அப்போ உங்களுக்கு இது நல்லா வறுபட்டுனா நல்லா வாசம் அப்படியே கமாலிக்கும். இந்த கொள்ளு வெடிக்கும், டப்பு டப்புன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை நல்லா நல்லா வதக்கி வறுக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா தான் உங்களுக்கு துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தானது. ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி துவையல் செஞ்சு குழம்பு சாதத்துக்கு பதில் மத்தியானம் இதை நீங்கள் சாப்பிட்ணும். அவ்வளோ உடம்பு கலகலன்னு நல்லா ஹெல்த்தாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டோன்னே அந்த மீதம் வந்து அந்த கடாயினுடைய சூட்லேயே அது வறுபட்டுக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து நல்ல துவையலாக அரைக்கணும். கொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்ல துவையலாக டைட்டாக அரைக்கணும். இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம வறுக்கும்போது அதில் உப்பெல்லாம் சேர்க்கலை. இப்போ அரைக்கும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு
1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து இதை துவையல் பதத்துக்கு அரைக்கணுங்கிறதுக்காக நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்க்காம அரைச்சிங்கன்னா இட்லி பொடி மாதிரி ஆகிடும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா அரைக்கணும். இதில் வச்சு நல்லா ஒரு அரைங்க. அதெல்லாம் உடங்கி விட்டுரும். உடஞ்சோடனே திரும்ப அதை ஓப்பன் பண்ணுங்க. இது மாதிரி ஜார் மூடியை ஓப்பன் பண்ணி இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இட்லி பொடி பதத்துக்கு உடப்பட்டிருக்கும். இப்போ நல்லா எடுத்து விட்டு நல்லா ஒன்று சேர்த்து விட்டு மிக்ஸி ஜார்லேயே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு திரும்ப வந்து ஒரு குழிக்கரண்டி சின்ன கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி தண்ணி ஊற்றி இதை நல்லா திரும்ப மூடியை போட்டுருங்க. நல்லா அதை அரைங்க. 3 இதுக்கு வைக்கணும். ஒன்றுக்கு 10 நிமிஷம் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக நைஸாக பேஸ்ட்டாக சூப்பராக அரைப்பட்டுடும். இதை அரைக்கும் போதே துவையல் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கணும். அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி துவையல் நமக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த துவையலை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிங்க. உங்களுக்கு தேவையானப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப இட்லி, தோசை, தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், சாம்பார், ரசம் இதுகளுக்கெல்லாம் கூட்டு பொரியலுக்கு பதில் இந்த கொள்ளு துவையல் சூப்பராக இருக்கும். அவ்வளவு சாதம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்ல டேஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கும். ஊறுகாயெல்லாம் இதை அடித்து தூக்கிடும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா சுடு சாதத்தில் மத்தியானத்தில் இந்த கொள்ளு துவையல் அப்படியே உருட்டி அந்த சாதத்தின் மேலே வச்சுருங்க. வச்சு அது கூட பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து அதோடு பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். மழை காலத்துக்கு நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை, வெயில் காலத்துக்கு சேர்க்கணும். இந்த மாதிரி அது மேலே எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் அந்த கொள்ளு துவையல் ரெண்டையும் நல்லா ஒன்றா சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டாப் டக்கராக இருக்கும். அந்த மாதிரி டெலிஷியஸான டேஸ்ட்டில் குழம்பு கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அது 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லது. ரெகுலராக சாப்பிட வேண்டாம். 15 நாளைக்கு ஒருக்க, 5 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு துவையல் சாதம் கொள்ளில் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பர் ஹைலைட்டு டாப் டக்கராக இருக்கும். மாதிரி நீங்களும் கொள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கொள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.